வணக்கம் நண்பர்களே. அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா, நம்ம விரும்பக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள உங்கள் மேலே ஒரு அதிக காதல் மோகம் உங்கள் இஷ்டத்துக்கு வைக்கக்கூடிய முறை, சரிங்களா? இந்த முறையை ஜோடியில் தான் பார்த்துருக்கோம். இது ரொம்ப பவராக வேலை செய்யும்ப்பா. ஏன் அப்படின்னா, இந்த ஜோடியில் பார்த்த முறை என்னோட குரு கொடுத்த முறை, சரிங்களா? ஆரம்ப காலத்தில் இதை நான் ஒரு 2-3 பேர்த்துக்கு தான் பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப பேருக்குலாம் நான் பண்ணி கொடுக்கல. ரொம்ப அருமையாக வேலை செய்யும், சரிங்களா? ஜோடியை பார்த்தாவே தெரியும் இதோட பவர் எப்படி, ஒரு பீஜ மந்திரங்களும் எப்படின்னு. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், சரிங்களா? ஏன்னா பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இந்த பிரயோகம் ரொம்ப எளிய முறை, ஆனால் வீரியம் அப்படி பவர்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு உகந்தது அப்படின்னா தொட்டால் சினுங்கி மூலிகை, சரிங்களா? அதே மாதிரி வசியக்கலைக்கு உகந்த நட்சத்திரம் அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரம், சரிங்களா? இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மாறணும் அப்படின்னா ராகு காலம், யமகண்டம், இந்த இது வரும், சரிங்களா? அதே ஒரு பெண்ணுக்கு வசியம், ஆண் பெண் வசியம் அப்படின்னாவே ரோஹிணி. ஏன் அப்படின்னா, பிரபஞ்சமே அந்த வசியத்துக்கு, அந்த நட்சத்திரத்துக்கு நல்லா வழிவிடும், சரிங்களா? ரொம்ப பவராக வேலை செய்யும் இந்த நட்சத்திரத்தில். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த தொட்டால் சினுங்கி மூலிகையை காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மூலிகையை நீங்கள் காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 11 நாள் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிட்ணும், சரிங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் 2 வேளை சாப்பிடுங்க, ஒரு வேளை உணவு உண்ணாதீங்க, சரிங்களா? 3 வேளை சாப்பிட்றீங்கன்னா ஒரு வேளை உணவை தவிர்த்துக்கோங்க, 2 வேளை மட்டும் சாப்பிடுங்க, சரிங்களா? இந்த மூலிகை எடுக்கிறதுக்கு முன்னாடி, சரிங்களா? எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மூலிகையை கல்வம் இருக்கு இல்லையா, மைய அரைக்கிறதா நம்ம கல்வம்னு சொல்லுவோம். அந்த கல்வத்தில் இந்த நீங்கள் எடுத்து வச்ச மூலிகையை என்ன பண்ணுறீங்கன்னா, விளக்கெண்ணெய் விட்டு அரைங்க. விளக்கெண்ணெய் இருக்குங்களா, விளக்கெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைங்க. எடுத்தோன்னு ரொம்ப விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் அரைக்கும் போது நல்லா கரும் பச்சையில் வரும், சரி? நல்லா கரும் பச்சையில் வரும். விளக்கெண்ணெய் ஒரிஜினல் வாங்கிக்கோங்க. இந்த கிராமப்புறங்களில் மாட்டுக்கு மடி இருக்குங்க இல்லையா, பால் கறக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. நீங்கள் அந்த கடையில் போய் கேட்கும்போது உள்ளே கொடுக்கணும், உள்ளே கொடுக்கறதுக்கு மாதிரி வாங்கிக்கோங்க, சரிங்களா? இந்த மாதிரி எண்ணெயை வாங்கிட்டு நல்லா அரைங்க மைய. அரைச்சி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மல்லிப்பூ அர்த்தர், புனுகு, கோரோஜனை, சரிங்களா? இந்த 3 பொருளையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைங்க. எடுத்தோன்னே ரொம்ப அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைங்க, சரிங்களா? இது 2 ஜாமம் மை அரைக்கணும். கல்வத்தில் 2 ஜாமம் விட்டு அரைங்க. வேறு எதுவுமே இந்த இதுக்கு நீங்கள் சேர்க்க தேவையே கிடையாது, சரிங்களா? தொட்டால் சினுங்கி மூலிகை, விளக்கெண்ணெய், அர்த்தர், புனுகு, கோரோஜனை, இந்த பொருள் மட்டும்தான், சரிங்களா? மையை அரைச்சி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தாமரையோட இலை இருக்குங்க இல்லையா, அந்த இலையில சேமித்து வைங்க. இலையில சேமித்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் ஒரு ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த மைக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை 1008 உரு மட்டும் கொடுத்தா போதும், சரிங்களா? சில மைக்குக்கெலாம் 15,000 உரு கொடுக்கணும், இல்லாட்டி 1,00,000 உரு கொடுக்கணும், 10,008 உரு கொடுக்கணும். ஆனால் இந்த மைக்கு 1008 உரு மட்டும் கொடுங்க, சரிங்களா? அப்போ தான் உயிர் பெறும்னா இந்த மையோட அப்போ தான் வேலை செய்யும், சரிங்களா? உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். அப்போ தான் இந்த மை நல்ல வீரியத்தோட வேலை செய்யும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மையை உங்கள் இரு பிரிவும் மத்தியில்
இந்த மையை நீங்கள் வைக்கலாம். சரிங்களா? வச்சுட்டு நீங்கள் விரும்பக்கூடிய ஆணோ பெண்ணோ அவங்கள்ட்ட பேசும்போது காதலில் விழுவாங்க. சரிங்களா? இந்த மையை மந்திரம் கொடுக்கும்போது மோகினியை மனமாற மனசில் நினச்சி அலைங்க. சரிங்களா? அழைச்சி நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மையை நீங்கள் அரைக்க போகும்போது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே அரைக்கணும். சரிங்களா? மையை நல்லா சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் இந்த மையை பயன்படுத்தினாலும் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக பயன்படுத்துங்க. ஏன்னா ஒருத்தர் கைப்பட தான் இந்த மை இருக்கணும். சரிங்களா? சில மைகள்லாம் எக்கச்சக்க மைகள் இருக்குது. சரிங்களா? அதில் ஒரு சில மையெல்லாம் தீட்டானால் வேலை செய்யாது. இன்னொரு மையெல்லாம் தீட்டானால் பிரச்சனைகள் கொடுக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சில மைகள் தீட்டானால் பிரச்சனைகள் கொடுக்கும். இந்த மையை நீங்கள் துல்லியமாக செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் பிருவத்தில் கூட தீட்டிக்கலாம். உங்கள் பிருவ மத்தியிலையும் வச்சுக்கலாம். வச்சு நீங்கள் பேசும்போது அவங்க உங்கள் மேலே அளவு கடந்த காம உணர்ச்சிகளையும் காதலையும் வெளிப்படுத்துவாங்க. சரிங்களா? இந்த மையை என்ன யாரும் செஞ்சு தர கேட்காதீங்க. சரிங்களா? இது யார் பிரயோகம் பண்ணுறாங்களோ அவங்க தான் பண்ணணும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு பெண்ணை விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் பண்ணணும். ஒரு பெண் ஒரு பையன் விரும்புகிறாங்கன்னா அவங்க தான் இந்த மை பிரயோகத்தை பண்ணணும். சரிங்களா? இது மை அரைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் கிடையாதுப்பா. சரிங்களா? மனசை ஒருநிலைப்படுத்திட்டு கொஞ்சம் செய்முறை புக்தி இருந்தால் போதும். நீங்கள் பாட்டுக்கு துல்லியமாக பண்ணலாம் இந்த மாதிரி மை வித்தைகள். சரிங்களா? இந்த மையை ரோஹிணி நட்சத்திரத்தில் அன்னைக்கு மட்டும் பயன்படுத்துங்க. சரிங்களா? அவங்கள பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் பார்க்க போங்க. சரிங்களா? மித்த நாள்லேயும் நீங்கள் பார்க்க போகலாம். ஆனால் அந்த நட்சத்திரம் வரக்கூடிய அப்போ நீங்கள் அவங்கள பார்த்து பேசும்போது பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா இது மோகினியை வச்சு பண்ணக்கூடிய முறை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. ஏன்னா ஒரு பெண்ணையோ ஆணையோ காதலில் விழ வைக்கக்கூடிய நம்பர் 1 மந்திரம் இது தான். சரிங்களா? ஒரு திருப்பு நீங்கள் வச்சு பேசிட்டாவே போதும், நிரந்தரமாக அடிமை ஆகிடுவாங்க. சரிங்களா? ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.